அந்த மந்திர கதவுக்குள்ள போகாதடா. அங்க போனவங்க யாரும் திரும்ப வந்ததே இல்ல. ஜீவா தீவுகளின் சுல்தான் என்று அழைக்கப்படும் மாலத்தீவின் ஒரு சிறிய பகுதியில் உள்ள மந்திர கல்லூரியில் மேஜிக் சயின்ஸ் என்கிற விசித்திர பாடத்தை சொல்லிக் கொடுக்கும் 23 வயதான அழகிய யங் ப்ரொஃபசர். அவனின் கட்டுமஸ்தான மார்பும் அழகிய கழுகு கண்களுக்கும் சொக்கி போகாத பெண்களே இல்லை. ஆனால் ஜீவா பெண்களிடமே பேச தயங்கும் ஒரு அப்ராணி. இதனால் அனைத்து பெண்களும் அவனை கேலி செய்து வம்புக்கு இழுத்தனர். மேலும் ஜீவா 24 மணி நேரமும் குடித்துவிட்டு கல்லூரிக்கு வருவதால் அவனை அனைத்து ஆசிரியர்களும், ஏன் அந்த மேஜிக் ஸ்கூலின் மாணவர்கள் கூட மதிக்காமல் எப்போதும் அவனை அவமதித்து வந்தனர். அது மட்டுமின்றி அன்று கல்லூரியில் ப்ரொஃபசர் ராத்தோரிடம் நடந்த ஒரு சிறிய போட்டியில் கேவலமாக தோற்றதால் அவனை புதிதாக சேர்ந்த மாணவர்கள் கூட ஜீவாவை சரமாரியாக கிண்டல் செய்தனர். அதனால் அவமானத்தில் கூனி குறுகி போனான் ப்ரொஃபசர் ஜீவா. மேலும் அந்த கல்லூரியில் இருந்த ஒரு மாய ரகசிய அறை எப்போதும் மூடியபடிதான் இருக்கும். காரணம், அந்த மாய அறைக்குள் சென்றால் சித்தம் பிடித்துவிடும் என்று அங்கிருந்த அனைவரும் தீர்க்கமாக நம்பினர். ஆனால் ஜீவா அதீத விரக்தியில் குடித்திருந்ததால் அன்றிரவு அந்த மாய மந்திர அறைக்குள் செல்ல முடிவெடுத்தான். ஒருத்தனுக்கு வாழ்க்கையில பிரச்சனை இருக்கலாம்டா, ஆனா எனக்கு வாழ்க்கையே பிரச்சனையா தான்டா இருக்கு. இது வரைக்கும் யாருமே போகாத இந்த மாய அறைக்குள்ள போய் ஒன்னும் ஆகாம திரும்ப வெளியே வந்தா மட்டும்தான் இந்த காலேஜை என்ன கெத்தா பாக்கும். அப்ப தெரியும் இந்த ஜீவா யாருன்னு என்று கூறிய ஜீவா அந்த மாய கதவின் பூட்டை ஒரு இரும்பு கம்பியால் ஓங்கி அடிக்க பூட்டு படார் என்று உடைந்தது. அந்த பிரம்மாண்ட கதவை மெல்ல திறந்து பயத்துடன் ஜீவா தன் காலை உள்ளே எடுத்து வைக்க முயல. டேய் வேணாண்டா, சொன்னா கேளு, ரிஸ்க் எடுக்காத என்று ஜீவாவின் நண்பன் கூறி முடிக்கும் முன்பே அந்த மாய அறையின் உள்ளே ஜீவா காலை எடுத்து வைத்த அடுத்த நொடி அந்த மாய அறையின் பிரம்மாண்ட கதவு தானாக படார் என்று சாத்திக் கொண்டது. வெளியே இருந்து அந்த காட்சியை பார்த்த அலெக்ஸ் உடனே பயத்தில் அங்கிருந்து ஓடி பிரின்சிபல் மார்க்ஸ் மற்றும் ப்ரொஃபசர் ராத்தோரிடம் விஷயத்தை கூறி அவர்களை அந்த மாய லைப்ரரிக்கு முன்பு கூப்பிட்டு வந்தான். சார், ஏதாவது பண்ணி ஜீவாவை காப்பாத்துங்க சார். நான் எவ்வளவு சொல்லியும் அவன் கேட்காம அந்த லைப்ரரி உள்ள போயிட்டான் என்று ஜீவாவின் நண்பன் அலெக்ஸ் மறுநாள் பிரின்சிபல் மார்க்ஸிடம் கூற, அவர், முட்டாள்களா, சுத்தமா உங்க 2 பேருக்கும் அறிவே இல்லையா? நீ எல்லாம் ஒரு வாத்தியாராயா? ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த மாதிரி காரியத்தை செய்ய மாட்டாங்க. அத ஏற்கனவே போர்டு வச்சிருக்காங்கல்ல தெளிவா, அந்த பக்கம் யாரும் போகாதீங்கன்னு. சார், இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்ல. ஜீவாவை பத்தி தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல. இப்ப நாம தான் அவனை காப்பாத்தி ஆகணும். பிரின்சிபல் சார், ஒரு வழியா நல்லது நினைச்சுக்கங்க. இந்த ஜீவா பண்ண அட்டூழியத்துக்கு அவன் திரும்பி இந்த மேஜிக் ஸ்கூல் பக்கம் வராம இருந்தாலே சரி. அந்த மாய லைப்ரரியில சாகட்டும். உங்க பகையெல்லாம் அப்புறமா வச்சுக்கோங்க சார். இது சாதாரண விஷயம் இல்ல. நம்ம மேஜிக் ஸ்கூல் தொடங்கின காலத்துல இருந்து வரலாறு எடுத்து பார்த்தோம்னா இது வரைக்கும் 4 பேர் உள்ள போயிட்டு திரும்பி வரலன்னு நம்ம ஸ்கூல் ரெக்கார்ட் சொல்லுது. அங்க என்ன இருக்குன்னு யாரும் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணதும் இல்ல. அப்படியே பண்ணணும்னு நினைச்சவங்க திரும்பி வந்ததும் இல்ல. சார், நம்ம எல்லாரும் நினைச்சா ஜீவாவை காப்பாத்தலாம். சரி, முயற்சி பண்ணி பார்க்கலாம். உடனே நம்ம மேஜிக் ஸ்கூல்ல இருக்கிற டாப் ரேங்க் ப்ரொஃபசர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இமிடியேட்டா இங்க வந்து நில்லுங்க என்று பிரின்சிபல் மார்க்ஸ் கூறியதும் வரிசையாக மேஜிக் ஸ்கூலின் முக்கிய ஆசிரியர்கள் மற்றும் டாப் ரேங்க் மாணவர்கள் அங்கு வந்து நின்றனர். ப்ரொஃபசர் ரேத்தர் தான் முதல் ஆளாக நின்றார். அவரை மார்ஷியல் ஆர்ட்ஸில் தோற்கடிக்க அந்த பள்ளியில் யாருமே இல்லை. அப்படி இருந்தும் ஜீவா மேல் அவருக்கு ஏதோ ஒரு கோபமும் வன்மமும் இருந்து கொண்டேதான் இருந்தது. அந்த லைப்ரரி சாவியை எடுத்துட்டு வாங்க என்று பிரின்சிபல் மார்க்ஸ் கூறியதும் சிலந்தி வலைகள் பின்னப்பட்டு தூசிகள் நிறைந்த பழங்கால சாவி ஒன்றை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். ஜீவா, நாங்க பேசுறது கேக்குதா? வெளியே வாடா. ஜீவா, உன்னால நம்ம மேஜிக் ஸ்கூலோட மானமே போகுது. நீ உயிரோட தான் இருக்கியா என்று அனைவரும் லைப்ரரியின் பிரம்மாண்ட கதவின் முன் நின்று கொண்டு கத்தினார்கள். அங்கிருந்த யாரும் உள்ளே செல்ல தயாராக இல்லை. திடீரென அங்கு யாரும் எதிர்பார்க்காத விதமாக ஜீவாவின் கூக்குரல் தூரத்தில் கேட்டது. சார், என்ன இது? ஜீவாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஐயோ, எல்லாரும் ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள இங்கிருந்து போயாகணும் என்று பிரின்சிபல் மார்க்ஸ் மனதிற்குள் முணுமுணுக்க ஜீவாவின் நண்பன் அலெக்ஸ் அதை கவனித்தான். சார், உங்களுக்கும் இந்த லைப்ரரிக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு. உண்மையை சொல்லுங்க சார். ஜீவா எங்களுக்கு திரும்ப வேணும் என்று அலெக்ஸ் கேட்டதும் பிரின்சிபல் மார்க்ஸுக்கு வேர்த்து கொட்டியது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் இந்த மேஜிக் ஸ்கூல்ல ஸ்டூடெண்டா இருந்த காலத்திலேயே இது சபிக்கப்பட்ட லைப்ரரின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. மறுபுறம் வெளியே சாதாரணமாக பாழடைந்திருந்த அந்த மாய அறை உள்ளே சென்றவுடன் பிரம்மாண்ட அரண்மனை போல் காட்சியளித்ததை பார்த்து வியப்படைந்தான் ஜீவா. அரண்மனை போல் இருந்த அந்த இடம் முழுக்க சிலந்தி வலையும் தூசியும் பறந்திருந்த அந்த மந்திர அறையின் உள்ளே எங்கு சுற்றி பார்த்தாலும் பளபளக்கும் கண்ணாடிகளால் செதுக்கப்பட்ட அலமாரிகளும் அதில் ஆயிரக்கணக்கில் புத்தகங்களும் அடுக்கி வைக்கப்பட்டிருப்பதை பார்த்து மிரண்டு போனான் ஜீவா. பல்லாயிர பழைய புத்தகங்களுக்கு நடுவே ஒரு கனத்த புத்தகம் மட்டும் புத்தம் புதிதாக காட்சியளிக்க ஆர்வத்துடன் அதை தன் கையில் எடுத்து எதேச்சையாக
நடுப்பக்கத்தை திறந்த அடுத்த நொடி அந்த புத்தகத்திலிருந்து மின்னல் போல் வெளிச்சம் வீசியது மட்டுமில்லாமல் திடீரென்று அவன் தோளில் ஒரு கைப்பட்டது. பதட்டத்துடன் திரும்பி பார்த்த அவனுக்கு அதிர்ச்சி கலந்த ஆச்சரியம். காரணம், தேவதை போல் மிக அழகான ஒரு பெண் அவனின் கண்களை பார்த்து கூறினாள், நீ சரியான இடத்திற்கு தான் வந்திருக்க ஜீவா. ஆனா என்று ஒரு ரகசிய விஷயத்தை கூறி அப்பெண் ஜீவாவிடம் நெருங்க முயல அடுத்து அங்கே யாரும் கனவிலும் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு விசித்திர மர்ம சம்பவம் நடந்தது. மறுநாள் அதை கேள்விப்பட்ட மொத்த கல்லூரியும் அதிர்ச்சியில் ஸ்தம்பித்து போனது. மொத்த கல்லூரியும் ஸ்தம்பித்து போகும் அளவிற்கு அன்றிரவு அங்கே நடந்த அந்த விசித்திர மர்ம சம்பவம் என்ன? பலர் உள்ளே சென்று சித்தம் பிடித்த நிலையில் ஜீவாவிற்கு அந்த மந்திர அறையின் உள்ளே சென்ற பின் என்ன ஆனது? யார் அந்த அழகிய மர்ம பெண்? அப்பெண்ணிற்கு ஜீவாவை முன்பே தெரிந்திருக்கும் ரகசியம் என்ன? மாய கதவின் வழியாக மந்திர அறையின் உள்ளே சென்ற ஜீவா வெளியே வந்தானா? அங்கே அவனுக்கு நிகழ்ந்த மந்திர ஜாலங்கள் என்ன என்பதை சுவாரஸ்யத்துடன் முழுமையாக தெரிந்து கொள்ள உடனே பாக்கெட் எஃப்எம் டவுன்லோட் செய்து இலவசமாக கேளுங்கள். மாஸ்டர்.